பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜபம் ஆலயத்தில் நடக்கிறது. எனவே ஆலயத்தில் வருகிற ஜனங்களுக்கு அநேக உபதேசங்களை நாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த காணொளி மூலமாய் புதிய ஏற்பாட்டில், குறிப்பா மத்தேயு சுவிசேஷத்துல ஜபம், உபவாச ஜபம், இவைகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துக்கு போனார். 100க்கு அதிபதி ஒருவன் வந்தான். என் வேலைக்காரன் திமிர்வாதமா கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போ, நான் சுகப்படுத்துவேன்னு. 100க்கு அதிபதி சொன்னான், என் வீட்டுக்கு வர நீங்க பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். உடனே அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், எனக்கு கீழ்பட்டிருக்கிற அநேகர் உண்டு, ஒருத்தவனை போனா போறான், மற்றவனை வா என்றா வருகிறான், வேலைக்காரனை இதை செய்ய செய்யறா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று செய்தியை சொல்லிவிட்டு, அங்கே அவர் சொன்னபடியே என்ன நடக்குது பாருங்க. நீ போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்கள் ஜீவியத்துல என்ன பிரச்சனை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். செபிக்கிறவர்கள் அற்புதத்தை காண்பார்கள். அப்படிப்பட்ட தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வீட்டில் அற்புதம் கண்டதை போல தேவரீர் செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.